தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். காலை 10:30 மணிக்கு விஜய் பேச காவல்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் விஜய் பயணத்தால் திருச்சி கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்த நிலையில் விஜய் எப்போது பேசப் போகிறார் என்ற கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளன. இது குறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். வணக்கம் சிவராமன், திருச்சியில் தாவேக சார்பில் எவ்வளவு தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள்? போக்குவரத்து ஸ்தம்பித்து நிற்பதற்கான காரணம் என்னவாக உள்ளது? விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பிரச்சாரத்தினை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக பார்த்தோமெனால் விஜய் அவர்கள் துவங்கியிருக்கிறார். முதலில் அவர் தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சி மாவட்டத்திலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருப்பதனால் திருச்சியிலிருந்து பார்த்தோமெனால் டெல்டா பகுதிகளாக இருக்கட்டும், அதே போன்று தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், கொங்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், அதே போன்று சென்னையிலிருந்து விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் திருச்சியில் ஈஸியாக எளிதாக சென்றடையக்கூடிய வகையில் இருக்கிறது. இதனால் திருச்சியில் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு தற்பொழுது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த பகுதியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பார்த்தோமெனால் அவர்கள் டிவிஎஸ் டோல்கேட்டை அடைவதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இது பார்த்தோமெனால் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அந்த 4 கிலோமீட்டரை அடைவதற்கு 3 மணி நேரம் ஆகியிருக்கிறது. தற்போது வரை இன்னும் வாகனத்தை அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இன்னும் அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருச்சி விமான நிலையத்தில் புறப்பட்ட அந்த பிரச்சார வாகனம் தற்பொழுது மெல்ல மெல்ல ஊர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களை பார்ப்பதற்காக ஆர்வ மிகுதியால் 2 புறமும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேருந்தை நகர விடாமல் தொடர்ந்து தடுத்து வருகின்றனர். இதனால் பேருந்து தொடர்ந்து முன்னேறுவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. தற்பொழுது வரை வாகனம் மெதுவாகத்தான் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. திருச்சி டோல்கேட்டிலிருந்து தற்பொழுது பாலக்கரை ரவுண்டான தாண்டி இருக்கிறது. இன்னும் ஒரு சில வினாடிகளில் காந்தி மார்க்கெட் பகுதியை தாண்டி அதற்கு பின்பு மரக்கடையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 6 மணி முதலே தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது மணி 1 மணியை தாண்டி விட்டது. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக தொண்டர்கள் அந்த பகுதிகளில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை திட்டமிட்டபடி விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெண்கள், குழந்தைகளுடன் வந்திருப்பவர்கள் அந்த பகுதியில் இருந்து மெல்ல மெல்ல புறப்பட துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எப்படியாவது விஜயை பார்த்துவிட்டால் போதும் என்று அந்த பகுதிகளில் காத்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மதியம் 1 மணிக்கு மேல் தாண்டி விட்டது. வெயிலின் தாக்கமும் தற்பொழுது அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. அதே போன்று மாநாடு போன்று இந்த கூட்டத்திற்கு தண்ணீர் ஏற்பாடுகளை தாவேகா செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் மக்கள் சந்திப்பு என்று சொன்னால் அந்த பகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் வருவார்கள். அங்கு பொதுமக்களை சந்தித்து அவர்கள் உரையாடிவிட்டு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விடுவார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் தற்பொழுது வரை துவங்கவில்லை. காலை 10:30 11 மணிக்குள் அவருடைய உரை இருக்க வேண்டும் என்று திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூட்டம் திட்டமிட்டபடி துவங்குவதில் சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. இந்த திருச்சி மாவட்டத்திலே பார்த்தோமேனால் கூட்டம் 2 மணி அல்லது 3 மணிக்கு தான் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்பு அவர் அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த மாவட்டங்களுக்கு செல்வாரா அல்லது ஒத்தி வைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவராமன், குறிப்பா தாவேக தொண்டர்கள் ஊர்வலமாக வரும்போது சிலர் மயக்கமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறதே, அதன் உண்மை நிலவரம் என்னவாக உள்ளது? அதைத் தொடர்ந்து தண்ணீர் இல்லாமல் தவித்து வரும் தொண்டர்கள், வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் வெளியூர் தொண்டர்களும் சொந்த ஊருக்கு புறப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் உண்மை நிலவரம் என்னவாக இருக்கு? குறிப்பாக திருச்சி மைய பகுதியாக இருக்கிறது. வந்து சேருவதற்கு எளிதாக இருக்கும் என்பதனால் தற்பொழுது திருச்சி பகுதிகளுக்கு தொண்டர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் திருச்சியை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றனர். திருச்சி செல்லக்கூடிய பழைய மதுரை ரோடு, அதே போன்று புதுக்கோட்டை செல்லக்கூடிய ரோடு, தஞ்சாவூர் ரோடு உள்ளிட்ட பல்வேறு சாலைகளுமே தற்பொழுது முடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் தனியார் பேருந்துகள், அதே போன்ற அரசு பேருந்துகள், எந்த ஒரு பேருந்துகள் இயக்குவதிலும் சிக்கல் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோமெனால் தாவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் அந்த பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது தடைபட்டு இருக்கிறது. தற்பொழுது ஒரு சில தொண்டர்கள் கிளம்பி சென்று விட்டாலுமே கூட மீதி இருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்பொழுது நகரத்தின் மையப்பகுதியை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால்
திருச்சி மாநகரம் முழுவதுமே தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். போதிய அளவில் போக்குவரத்து காவலர்களும் அந்த பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்படவில்லை. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் சிக்கல் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பு மாநாடு உள்ளிட்ட இடங்களில் பார்த்தோமேனால் போக்குவரத்து முறையாக சீர்படுத்தப்பட்டு ஒரு பகுதிகளில் வாகனம் உள்ளே வந்தால் மற்றொரு பகுதிகளில் வாகனங்களை பிரித்து அனுப்பக்கூடிய பணிகளை போக்குவரத்து காவலர்கள் போதிய அளவில் செய்திருந்தனர். ஆனால் இது மக்கள் சந்திப்பு என்ற காரணத்தை முன்வைத்து தற்பொழுது காவல்துறை போதிய அளவில் ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் பார்த்தோம்னால் தாவேகாவின் தொண்டர்கள் ஒரு சிலர் மயக்கமடைந்து விடுவது, அதே போன்று குழந்தை பெண்களுடன் இருப்பவர்களுக்கு பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று விஜய் அவர்கள் திருச்சி மாவட்டத்தை தாண்டுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கு பின்பு அரியலூர் பெரம்பலூரில் பிரச்சாரம் துவங்குமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான அந்த பிரச்சார தேதி மாற்றி அமைக்கப்படுமா அல்லது இன்று இரவுடன் முடிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 5 மணிக்கு பார்த்தோமேனால் பெரம்பலூர் மற்றும் குன்னம் பேருந்து நிலையம் அருகில் அவர் பிரச்சார உரையாற்றுவதாக இருந்தது. ஆனாலுமே கூட திருச்சியிலேயே அவர் பிரச்சார உரையாற்றுவதற்கு 2-3 மணி ஆகிவிடும் என தெரிகிறது. இதனால் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு திருச்சியிலிருந்து பார்த்தோமேனால் ஒரு 60 கிலோமீட்டர் பயணப்பட வேண்டியிருக்கிறது. அப்படி பயணப்பட்டாலும் வழிநடிகளும் தொண்டர்கள் வரிசையாக இருப்பார்கள். அவர்களை மீறி அந்த பகுதியை அடைவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சிவராமன், தற்போது விஜயோட பிரச்சார வாகனம் எங்க இருக்கு? விஜய் என்ன டைமிங்க்கு பேசுவாரு? அது போக இப்போ குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி விஜயோட பிரச்சார விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதனால விஜய்க்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக காவல்துறை தரப்பில் 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது ரோட் ஷோ நடத்தக்கூடாது. ஆனால் தற்பொழுது வரை அவருடைய பேருந்து மெல்ல மெல்ல ஊர்ந்து கொண்டே செல்கிறது. தொடர்ந்து தொண்டர்கள் இருபுறமும் நின்று கொண்டே இருக்கிறார்கள். இது ரோட் ஷோ இல்லை என்று சொன்னாலுமே கிட்டத்தட்ட ரோட் ஷோ மாதிரி தான் தற்பொழுது வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் தொண்டர்கள் வழிவிடுவதனால் தற்பொழுது பேருந்து பார்த்தோம்னால் அந்த குறிப்பிட்ட இடத்தை அடைவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து கொண்டிருக்கிறது. தற்பொழுதுதான் திருச்சி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பு காந்தி மார்க்கெட்டை அடைய வேண்டியிருக்கிறது. காந்தி மார்க்கெட் செல்வதற்கே 2 மணி ஆகிவிடும். தற்பொழுது வரை வாகனம் பார்த்தோமேனால் திருச்சிக்கு அவுட்ரு பகுதியில் தான் வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது திருச்சியின் மையப்பகுதி, அதாவது சிட்டிக்குள்ளே என்ட்ராயிருக்கு. இன்னும் சிட்டிக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்தோம்னா டிராஃபிக் இன்னும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மேம்பாலங்கள், சப்வே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே பொதுமக்கள் அங்கங்கே பார்த்தோமேனால் நின்று விஜயை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். இதனால் திருச்சியின் பல பகுதிகளிலுமே தற்பொழுது போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. அவருடைய உரை மதியம் 3 மணிக்குத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று காலை 10:30 11 மணிக்குள்ள தான் அவர் உரையாற்றணும்னு காவல்துறை அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 23 நிபந்தனைகளில் தற்பொழுது பல நிபந்தனைகள், கிட்டத்தட்ட 20 நிபந்தனைகளுக்கு மேல் தாவேகாவினர் மீறி இருக்கிறார்கள். இதனால் அடுத்தடுத்து நாகையில் வரும் 20ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய இருந்தார்கள். தற்பொழுது வரை நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இன்று நடைபெறக்கூடிய அந்த பிரச்சாரத்தை பொறுத்துதான் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மக்கள் சந்திப்புகளுக்கு காவல்துறையினர் அனுமதி தருவார்களா அல்லது புறம் தள்ளுவார்களா என்று தெரிய வரும். ஆனாலுமே கூட விஜய் திருச்சியிலிருந்து முடித்துக்கொண்டு கிளம்புவதற்கு 5 மணி ஆகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களது விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.